பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களையும் தொடராலே நினைக்கணுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது மகளிர் தினத்தை ஒட்டிய சிறப்பு தேநீர் கடை நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக ஒரு அற்புதமான பெண் ஆளுமை வந்திருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவின் முன்னாள் உறுப்பினர், 20 வருடங்களுக்கும் மேலாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு சமூக ஆர்வலர், திருவாரூர் மாவட்ட வரதட்சணை தடுப்பு குழுவின் உறுப்பினர், சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர் பயிற்சி பட்டம் பெற்று பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பற்றிய பிரச்சனைகள், பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நல்கும் ஒரு சிறந்த செயற்பாட்டாளர் திருமதி சங்கீதா மணிமாறன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல பயனுள்ள கேள்விகளை கேட்க இருக்கிறாங்க நம்ம ஆர்ஜே டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கங்க மேம். பட்டாம்பூச்சி எஃப்எம் சார்பா மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களை நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்க்கு அன்போட வரவேற்கிறோம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சிங்க மேம். மேம், உங்களோட இளமை பருவம், படிப்பு பத்தி எல்லாம் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க மேம். என் பேரு சங்கீதா. நான் திருத்துறைப்பூண்டியில வசிச்சு வர்றேன். என்னோட கணவர் பேர் மணிமாறன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. தொல்காப்பியா, தமிழ்காவியன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருத்துறைப்பூண்டியில தான் ஸ்கூல் எல்லாம் படிச்சேன். எம்எஸ்சி, எம்ஃபில் மைக்ரோபயாலஜி படிச்சேன். எம்ஏ சோசியாலஜி, பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சுட்டேன் மேடம். என்னோட அனுபவம் அப்படின்னாக்கா, படிச்சது சயின்ஸா இருந்தா கூட என் வாழ்க்கை சோசியல் சர்வீஸ் ஆயிட்டு. மகிழ்ச்சிங்க மேம். மேம், ஒரு காலத்துல பெண்களுக்கு கல்வி வாய்ப்புகள்ங்கிறது போதுமான அளவு இல்லாம இருந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. கல்வி அறிவுங்கிறது முன்ன விட இப்ப கூடுதலா கிடைச்சிருக்கு. அப்படி கூடுதலா கிடைச்ச பிறகும் கூட இன்னைக்குள்ள சமூகத்துல பெண்களோட நிலை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. சமூகத்துல பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி பெண்களோட நிலை வரலாற்று ரீதியா அடிமைத்தனத்துல இருந்தது. இப்போ நவீன காலத்துல கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் மற்றும் சட்ட உரிமை மூலமும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஆனாலும் நம்ம ஆணாதிக்க கட்டுப்பாடுகள், பாகுபாடு, ஆண் பெண் பாகுபாடு, வன்முறை போன்ற சவால்களை நம்ம இன்றைக்கும் இருந்தா கூட பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். அப்புறம் பாலின சமத்துவத்தை நோக்கியும் நம்ம பயணிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம சொல்லிக்க முடியும். பெண்கள் கண்டிப்பா முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர். பெண்கள் கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு எல்லாம் நல்லா பெற்றிருந்தா கூட சமூகத்துல பலருக்கு பெண்களை சமமா நடத்துற மனநிலை இன்னும் வரல. இப்போ முக்கியமா பாலியல் பலாத்காரம், பாலின சக்தி ஏற்றத்தாழ்வு, பெண்களுக்கு எதிரான வன்முறையை தான் அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்போ பாலியல் கல்வி இல்லாதது கூட குற்றங்களை அதிகமா ஊக்குவிக்குது மேடம். இப்போ சமூகத்துல மாற்றம் இருக்கு. அதாவது பெண்களோட சுதந்திரம் அதிகரிக்கிற மாதிரி அதற்கேற்ப ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்படல. இதுதான் பாலியல் தொல்லை அதிகரிக்காதது வழிவகுக்குது. பாலின சமத்துவம் அதை நோக்கி நகர்றோம்னு சொல்றீங்க இல்லையா மேம்? இப்ப பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படிங்கறது எந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நிறைய வகையில இருக்கு. இப்போ குடும்பத்திலேயே வன்முறை இருக்கு. அது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவோம். குடும்பத்துக்குள்ளாரையே பாத்தீங்கன்னா கணவராலேயோ இல்ல மாமனார் மாமியார் இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மூலமா கூட பெண்ணுக்கு ஒரு வன்முறை நடக்கலாம். அது குடும்ப வன்முறை. அப்புறம் பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லுவோம், செக்ஷுவல் வயலன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கும். அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மள பாலியல் சீண்டல்கள் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாலியல் வன்கொடுமை மேடம். அப்புறம் உளவியல் அல்லது மன ரீதியான கொடுமை பண்றது கூட ஒரு வன்முறை தான். எப்படி சைக்காலஜிக்கல் அபியூஸ் அப்படின்னாக்கா, ஒரு சுயமரியாதை குறைக்கிற விதமா பேசுறது. பெண்களை ஈஸியா நம்மள மன ரீதியா நம்மள அபியூஸ் பண்ணுவாங்க. சுயமரியாதை குறைக்கிற விதமா பேசிடுவாங்க. அது மாதிரி நம்மளை தனிமைப்படுத்துறது, சந்தேகத்துடனும் நம்மளை பயமுறுத்துற மாதிரியே நடந்துக்கிறது எதுவுமே மன ரீதியான கொடுமை. அப்புறம் பொருளாதார வன்கொடுமைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்கா, நம்மளுக்கு தேவைப்படும் போது பெண்களுக்கு தேவையான பணத்தை தராம அவங்கள தான் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, வேலைக்கு செல்லணுங்கிற மாதிரி இருக்கிற பெண்களை கூட வேலைக்கு அனுப்பாம தடுக்கிறது, இது எல்லாமே ஒரு வன்கொடுமை தான். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரதட்சணை கொடுமை, அதாவது கூடுதலா வரதட்சணை கேட்கறது, அதை கேட்டு பெண்களை துன்புறுத்துறது, அது மூலமா அவங்கள கொலை செய்யறது, இது எல்லாமே வரதட்சணை கொடுமை மேடம். அப்புறம் இணைய குற்றங்கள்னு இருக்கு, அதாவது சைபர் கிரைம். இது எப்படின்னா இப்போ நிறைய பெருகிட்டு வருது. நம்ம சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆபாச படங்களை பரப்புறது, அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்றது, ஆன்லைன்ல மிரட்டுறது, இது எல்லாமே அதிகரித்து வருது மேம். இது எல்லாமே இணைய குற்றங்கள்ல வருது. இது எல்லாமே பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமை. மேம், அப்ப நீங்க
நீங்க சொல்றத பார்த்தா முன்ன காலத்துல எல்லாம் கூட உடல் ரீதியா துன்புறுத்துனாங்க, இப்ப மன ரீதியாவும் துன்புறுத்துறாங்க. இணையவழியில முதல் கொண்டு எல்லா விதமாவும் துன்புறுத்தல் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க. மேம், இந்த மாதிரி வன்கொடுமை எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பெண்ணை வந்து தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு நினைக்கிறது, அது ஒரு ஆணாதிக்க சிந்தனை இல்லையா? கண்டிப்பாங்க. அது மாதிரி பாலின சமத்துவமின்மை. இப்பயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சொத்துரிமை, கல்வி, வேலை வாய்ப்பு இல்லைன்னா சமமான உரிமை இல்லாத கண்டிப்பா நம்ம ஏத்துக்கதான் செய்யணும். இப்ப வந்து போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகமா இருக்கு, முன்ன விட இப்ப வந்து அதிகமா இருக்கு. இல்ல ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்ல யாராவது கணவருக்கு மெயினா மது பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா அந்த குடும்பம் வந்து குடும்ப வன்முறைக்கு உட்பட்டுடும், இல்லையேன்னு சொல்லவே முடியாது. மனைவி வந்து தினத்தனம் நரகத்தை தான் அனுபவிக்கிறா. அந்த போதைப் பொருள் பழக்கங்கிறது கண்டிப்பா ஒரு குடும்ப வன்முறைக்கு உள்ளாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா சமூக பழக்க வழக்கங்கள், இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு கீழே பெண்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக எதிர்பார்ப்பு இருக்கு, இதை நம்ம மறுக்கவே முடியாது. இதெல்லாமுமே காரணமா இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சில பெண்களே சிலவற்றுக்கு காரணமா இருக்கிறாங்க. இதுவும் எப்படின்னா வளர் இளம் பெண்கள் பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது இல்லையா? அப்போ வந்து இப்ப நிறைய செல்போன் சமூக ஊடகங்கள்ல எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. அது வந்து வியூஸோ பணம் சம்பாதிக்கிறது, ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா நடிகைகள் மாதிரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேக்கப், இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதுல நிறைய பெற்றோரோட கவனிப்பின்மையும் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டுல குழந்தைங்க வந்து தனியா இருக்கிறாங்க, அதுவும் ஒரு தானே ஒரு பிரச்சனையை சிக்கிக்கிறாங்க. அது மாதிரி இன்ஃபாக்சுவேஷனை வந்து ஒரு கண்மூடித்தனமா ஈர்ப்பை வந்து காதல்னு நினைச்சுக்கிறாங்க, அது மூலமாவே எல்லை மீறுறாங்க, திருமணம் மீறிய உறவுல ஈடுபடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நாமளே போய் சிக்கிக்கிற மாதிரியும் பெண்களாலையும் இந்த வன்முறைக்கு உள்ளாக போயிடுறாங்க. ஸோ அதுவும் நான் நினைக்கிறேன் மேடம். மேம், இப்ப நீங்க வந்து சொல்றத பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சென்ஸ்னு ஒரு இது சொல்றீங்க இல்லையா, இது போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதையுமே ஒரு ஆதிக்கமா தானே அவங்க நினைச்சுக்கிறாங்க. நம்ம உடம்பு நம்மளோட உரிமை, இதை நம்ம யாருக்கும் காட்டக்கூடாது. அதாவது நமக்கு சுதந்திரம் இருக்குதான், அதுக்காக நம்மளோட சொத்து நம்மளோட உடல், அதை வந்து நம்ம வெளிக்காட்டக்கூடாது. அது மூலமா வந்து நம்ம ஒரு போக பொருளா மத்தவங்க நினைக்க கூடாது. நம்மளோட சுதந்திரம் மற்ற விஷயங்கள்ல நம்ம முன்னேறணும், ஆனா ஒரு ஆபாசமா நம்மளை வெளிக்காட்டுறத தவிர்த்துக்கலாங்கிறது என்னோட கருத்து. சரிங்க மேம், புரியுதுங்க மேம். அப்படின்னா வந்து இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஒவ்வொரு பெண் குழந்தையும் பாதுகாப்பா வாழ்ற சூழல் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருவரோட கடமை, இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் வந்து அந்த நாட்டோட பெண்களோட முன்னேற்றத்துல தான் இருக்கு. பெண் குழந்தை வந்து வெறும் பொறுப்பு மட்டும் இல்ல, நாட்டோட எதிர்கால தூண்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பெண் குழந்தைகள் வந்து பல இடங்கள்ல வந்து பாகுபாட்டோடையும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இன்மையும், அப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி மறுப்பு, இப்படி சமூக தீமைகளும் எதிர்கொள்கிறாங்க. பெண் குழந்தைகள் வந்து சுமை இல்ல, அது சமூகத்தின் ஒரு வரம் அப்படின்னு நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பெண் குழந்தையும் நிமிர்ந்து தன் உரிமையை பெற்று பாதுகாப்பாக வாழும் சூழலை நம்ம ஒவ்வொருத்தரும் உருவாக்கணும். இப்ப எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கறதுனால பாதுகாப்பு இல்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? அப்படியும் எடுத்துக்கலாம். அப்பெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க, நம்ம வந்து பக்கத்திலேயே தான் எல்லாமே இருப்பாங்க, அவங்களோட கண் பார்வையிலே தான் நம்ம இருப்போம். அது ஒரு பாதுகாப்பான சூழலா தான் இருந்தது. பக்கத்து வீட்டுல விட்டுட்டு கூட அவங்க போயிடுவாங்க. இப்பெல்லாம் வந்து எதையுமே யாரையுமே நம்பி நம்ம குழந்தைகளை விட்டுட்டு போக முடியல, அது பாதுகாப்பு இல்லை அந்த குழந்தைக்கு. மேம், இப்ப வந்து குழந்தைகள், பெண்கள் இவங்க வந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல், வன்முறை இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அப்ப வந்து தங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகிறப்ப தங்களோட உதவிக்காக அரசாங்கத்தை தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு ஏதுவா இலவச உதவி எண்கள் ஏதாவது இருக்குங்களா? இருந்தா அதை பத்தி சொல்லுங்க. குழந்தைகள் பாதுகாப்புக்காக 1098 அப்படிங்கிற சைல்ட் லைன் இருக்கு. பெண்களுக்கு உதவி என்னன்னு பாத்தீங்கன்னா 181. பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறையை தடுக்கிறதுக்கு 2012 பாத்தீங்கன்னா போக்சோ சட்டம் 18 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம், அப்புறம் வந்து வரதட்சணை தடுப்பு சட்டம், இவையெல்லாம் நடைமுறையில இருக்கு. சரிங்க மேம். பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப கணவனாலோ இல்ல வந்து வெளியில இந்த என்ன பிரச்சனைனாலும் இந்த 181க்கு போன் பண்ணா மாவட்டத்துல இருந்து பெண்களுக்கு உதவிக்காக வந்து அவங்கள மீட்டு கொண்டு போவாங்க. ஓகேங்க மேம். மேம், குழந்தை வளர்க்கறதுல பெண்களோட முக்கியத்துவம், முக்கிய கடமை, அதாவது தாயோட கடமைன்னு எதை சொல்றீங்க? பெற்றோர் வந்து ஒரு குழந்தை வளர்ப்புக்கு முக்கிய காரணம், அவங்களுக்கு கடமை இருக்கு. அதுல முக்கியமா தாயோட கடமை வந்து அதிகமா இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அந்த தாயோட கடமை பாத்தீங்கன்னா சமத்துவத்தை போதிக்கிறது. அதாவது ஆண் பெண் அப்படின்னு பாகுபாடு காட்டாம சமமா நடத்துறது. அப்புறம் வந்து ஒரு வீட்லயே ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 பேருக்குமே வேலையை வந்து பெண் பிள்ளைக்கு மட்டுமே கொடுக்காம ஆண் பிள்ளைக்கும் சமமா கொடுக்கறது. ஆண் குழந்தைகளுக்கும் சமையலையும் சுத்தம் செய்யறது, அந்த வேலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கறது ஒரு அம்மா தான் செய்ய முடியும். அதனால வந்து அந்த தாயோட கடமை முக்கியமா இருக்கு. அப்புறம் நற்பண்புகளை வளர்த்தல் அப்படிங்கிறது. நற்பண்புகள்னா பெற்றோருக்கு
கீழ்ப்படுகிறது, பெரியோர்களுக்கு கீழ்ப்படிதல், இதெல்லாம் வந்து இன்றைய குழந்தைகளுக்கு முக்கியமா சொல்லிக் கொடுக்கணும். இதுலயும் மெயினா பெண்களை மதிக்கிற பண்பை வந்து ஆண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலே கத்துக் கொடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு பெண்ணும் வந்து தான் வளர்க்கும் போதே அந்த குழந்தைய வந்து பெண்ணை மதிக்கணும், பெண் குழந்தைய சமமா பார்க்கணும், நம்ம வீட்டுல உள்ள ஒருத்தவங்களா பார்க்கணும் அப்படின்னு கத்துக் கொடுத்துட்டா இந்த மாதிரி வன்முறை அதிகமா நடக்கவே வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாங்க மேம். அப்புறம் வந்து உண்மை, நேர்மை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சொல்லி வளர்க்கும் போது நல்ல குடிமக்களா உருவாக்க முடியும். அப்புறம் ஒரு உணர்வு பூர்வமான ஆதரவு வந்து அம்மா கொடுக்கணும். ஒரு பாதுகாப்பு உணர்வு, தன்னம்பிக்கை உணர்வு வந்து தன் குழந்தைக்கு வந்து தந்துட்டே இருக்கணும். இது வந்து அவங்க கூடவே இருக்கும்போது அந்த உணர்வு பூர்வமான ஆதரவு எல்லாம் கொடுக்க முடியும். அப்புறம் முன்னுதாரணமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுக்கு ஏத்த மாதிரி குழந்தையோட எதிர்காலம் வந்து அது தாயோட நற்செயல்களே வந்து தீர்மானிக்குது. ஸோ ஒரு ரோல் மாடலா தான் அம்மா இருக்கணும். எதுவா இருந்தாலும் அம்மா வளர்ப்பதான் சொல்லுவாங்க. அதனால அம்மாங்கிறது ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கணும். மேம், இன்னைக்குள்ள இளம் பெண்கள் வந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்ள ஏதாவது அறிவுரை சொல்லுங்க. இளம் பெண்கள் பொன்னான இளமை காலத்தை வந்து பள்ளி கல்லூரி காலங்கள்ல அதை இனிமையா கடந்து போகணும். அப்படி இல்லாம அவங்கள தாங்களே சிக்கல்ல கொண்டு போயிடக்கூடாது. அதாவது எப்படின்னா கல்வியில கவனத்தை செலுத்தி அதை சாதிச்சு வரணும். அது இல்லாம செல்போன்ங்கிறது எப்படின்னாக்கா ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அந்த கத்தியை எப்படி நம்ம கூர்மையா இருக்கிற ஒரு ஷார்ப்பா இருக்கிற கத்தியை எப்படி பயன்படுத்தும், கொஞ்சம் தவறுனா கூட என்ன ஆயிடும், நம்மளை காயப்படுத்திடும் இல்லையா. அது மாதிரி செல்போனை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா அந்த போன் வந்து ரொம்ப ஆபத்தானது. அதை நல்ல வகையில பயன்படுத்தினா நல்லா இருக்கலாம், கெட்ட வகையில பயன்படுத்தினா கெட்டு போகலாம். ஸோ அதுதான் மெயினா நான் வந்து இளம் பெண்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சேஃப்டி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. காவலன், அப்புறம் 112 இந்த மாதிரி வந்து அவசர உதவி எண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க வச்சுக்கணும். இப்ப செல்போன் பயன்படுத்தாத பெண்கள் ஆண்கள் யாருமே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வந்து நம்ம தாங்களே தற்காத்துக்கணும் அப்படின்னாக்கா அந்த பெப்பர் ஸ்ப்ரே நம்ம வந்து சேஃப்டியா வச்சுக்கணும். ஏன்னா அவசர காலத்துல இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி இந்த அவசர உதவி எண்ணெல்லாம் இருக்கு பாருங்க, 181, இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். காவல்துறையோட அவசர உதவி எண்ணு 100, 112 இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவங்க வச்சுக்கலாம் அவசரத்துக்கு தேவைன்னா. இதெல்லாம் நம்ம வந்து தற்காத்து கொள்றதுக்கு நாம் சூழ்நிலை விழிப்புணர்வோட நடக்கணும். அதாவது நம்ம கவனம் சிதறாம போன்ல பாத்தீங்கன்னா பேசிட்டே ரோட்ல நடக்கிறாங்க, ஹெட்போன்ல வச்சுட்டே பாட்டு கேட்டுட்டே போறாங்க. ஸோ இந்த மாதிரி இருட்டான இடத்துல வந்து போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வெளிச்சம் மக்கள் நடமாடுற இடமா பார்த்து போகணும். நம்ம தனியா இருட்டுல காதுல வச்சுட்டு நைட்லாம் போகும்போது நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. அப்புறம் நம்ம எங்க போனாலும் பெற்றோரோட அவங்க கண்காணிப்புல தான் நம்ம இருக்கணும். கண்காணிப்புனா நம்ம எங்க போறோம் எங்க வர்றோம் அப்படின்னு நம்ம ஆட்டோல போறப்பையோ தனியா போறனாலும் குடும்பத்தோட அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு போகணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்க கேள்விங்களுக்கு ரொம்ப பொறுமையாவும் நேர்த்தியாவும் பதில் சொன்னீங்க. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி FM. இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.